வாங்கிக்கங்க, குழந்தைய கொடுத்துருங்க. பாலை வாங்கிக்கங்க, குழந்தைய கொடுத்துருங்க. பால் வாங்கிக்கங்க, குழந்தைய கொடுத்துருங்க. பாலை வாங்கிக்கங்க, குழந்தைய கொடுத்துருங்க. இல்ல, கிட்ட வராத, தூரமா போ, போயிடு. இல்ல இல்ல, கிட்ட வராத. இல்ல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பிரதானப்பட்டிங்கிற ஊர்ல தான் இது நடக்குது. இங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேயோட அட்டகாசம் நடந்தது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் பசங்களை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருவாங்க. 7 மணி ஆயிடுச்சுன்னா வெளியில யாரும் வரமாட்டாங்க. மக்கள் அந்த பேயை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற சுமனுங்கிறவங்களோட சின்ன தங்கச்சி அவங்களோட பையனை கூட்டிட்டு அந்த ஊருக்கு வந்தாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, பல வருஷமா கட்டுப்படுத்தி வச்சிருந்த பேயை விடுதலை பண்ணிட்டாங்க. என்னோட பேரு போதையா. நான் கௌரவ் பிரதாப்கர்ல இருக்கேன். நான் பிறந்தது அங்க ஒரு குக்கிராமத்துல தான். எனக்கு இது தெரியும். எங்க ஊர்ல வழக்கமா ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. அத ஒரு பேய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அது எவ்வளவு பயங்கரமானதுன்னு. டே பப்ளு, வீட்டுக்கு போலாம்டா. நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஏன்னா இந்த காட்டுல ஒரு பேய் இருக்கான். அது குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடுமா. நம்ம ஊருக்குள்ள இருக்க பெரியவங்க தான் பயந்தாங்கோலிங்க. அந்த அரக்கனை நான் இன்னைக்கு பார்க்க தான் போறேன். எங்க இருக்க அந்த அரக்கன்? டே அண்ணா, அது காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கிட்ட இருக்குமா. அதுக்கு பெரிய முடி இருக்குமா, பெரிய நகமும் இருக்குமா. அப்புறம் அதுக்கு கால் கூட ரிவர்ஸ்ல இருக்குமா. அது ரொம்ப பயங்கரமா இருக்குமா. அப்படின்னா அது கண்டிப்பா பார்த்தே ஆகணும். வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். வேணாண்டா, இதுக்கு மேல போகாத. பாரு எவ்வளவு இருட்டாயிடுச்சுன்னு. இல்ல, நம்ம போயே ஆகணும். ஒழுங்கா வீட்டுக்கு போலாம் வா. இல்லைன்னா உங்க அம்மா கிட்ட இது எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். சொல்லிக்கோ, நான் இன்னைக்கு அந்த அரக்கனை பார்க்காம வரவே மாட்டேன். பப்ளு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பயந்தாங்கோலி பசங்களா, போறதுனா போங்க. போகும்போதே அந்த அரக்கன் உங்களை பிடிச்சுப்பான். இப்போ எவ்வளவு இருட்டாயிடுச்சு பாருங்க. எக்காரணத்து கொண்டும் அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க. இங்க அரக்கன் இருக்கான்.
மரமா? பப்ளு வேண்டாம். டேய், அந்த அரக்கனை எப்படி கூப்பிடுறது? ம், இனிமே பாத்துக்கோ, எப்பவுமே உன் கூட விளையாட வர மாட்டேன். அண்ணா நம்ம பெரிய அண்ணன் என்ன சொன்னானா, அதுல கட்டி இருக்கிற அந்த கயிறை எடுத்துட்டு 3 வாட்டி பால் எடுத்துக்கோ பையனை கொடு அப்படின்னு சொன்னா அந்த அரக்கன் வெளியே வந்துருவானா. இப்ப நான் அதை எப்படி வெளியில கூப்பிடுறேன்னு பாரு. டேய் அண்ணா போகாதடா. பாலை எடுத்துக்கோ, பையனை கொடுத்துடு. பாலை எடுத்துக்கோ, பையனை கொடுத்துடு. பாலை எடுத்துக்கோ, பையனை கொடுத்துடு. அது மறுபடியும் வந்துருச்சு. ஏன்னா பப்ளு அதுக்குன்னு போட்டிருந்த தடுப்பை அவன் எடுத்துட்டான். ஆனா ஊர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தடுக்கிறதுக்காக அதை கட்டி வச்சாங்க. அந்த சின்ன பையனுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அவன் பண்ண இந்த விளையாட்டுத்தனமான விஷயத்தால இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுங்கிறது அவனுக்கு தெரியாது. மறுபடியும் அதோடைய தொந்தரவுகள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு மக்கள் எல்லாரும் ரொம்ப நிம்மதியா அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்க. பாலை வாங்கிக்கங்க, குழந்தைய கொடுத்துருங்க. பாலை வாங்கிக்கங்க, குழந்தைய கொடுத்துருங்க. கடவுளே, இவன் எப்படி வெளியில வந்தா? வந்துருச்சு, அது வந்துருச்சு, அது வந்துருச்சு. யார் வந்திருக்கா? அது அது வந்துருச்சு. அது நம்மள விட. யார் வந்திருக்கான்னு சொல்லுங்க. அது நம்மள விட. நீங்க யார பத்திக்கா பேசுறீங்க? முதல்ல குழந்தைகளை எழுப்பு. சீக்கிரமா குழந்தைகளை உள்ள கொண்டு போலாம். பப்ளு, சீக்கிரமா வா. வாங்கப்பா, வாங்க. இங்க படுங்க, இங்க படுத்து தூங்குங்க. அக்கா என்னாச்சுக்கா, கொஞ்சம் சொல்லுங்க. வா, சீக்கிரமா வா. நீ வெளியில வா. அக்கா என்ன நடக்குதுங்க சொல்லுங்க அக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அக்கா நீங்க என்ன பண்றீங்க? அக்கா தயவு செஞ்சு சொல்லுங்க, என்ன நடக்குது? காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, சீக்கிரமா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
சுடி உனக்கு ஒண்ணு ஆகலையே? பப்ளு எங்க? அது பப்ளுவை எடுத்துட்டு போயிடுச்சாக்கா. என் பப்ளு எங்க? பப்ளு எங்க பாருமா. பப்ளு எங்கம்மா? பப்ளு நீ கவலைப்படாதம்மா. கண்டிப்பா பப்ளுக்கு ஒண்ணு ஆகாது. இருமா, நம்ம போய் பார்க்கலாம். ஐயோ அண்ணா, தப்பு நடந்து போச்சு. அந்த பேய் மறுபடியும் வந்துருச்சு. ஆமாண்ணே, நானும் அந்த சத்தத்தை கேட்டேன். எனக்கு என்னவோ அது என்னுடைய பிரம்மன்ல நான் நினைச்சிட்டு இருந்தேன். சுமனோட தங்கச்சி பையனை கொண்டு போயிருச்சு. நம்ம பையனை நாளைக்கு கொண்டு போகாதா? இல்லண்ணே, நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பண்டிட்டு கிட்ட போய் சொல்லிடுவோம். அண்ணா நாங்க போனோம். அவரு 2 நாளைக்கு பாத யாத்திரை போயிருக்காரு. இப்ப என்ன பண்றது? இது ரொம்ப பெரிய பிரச்சனை. கடவுளே, இந்த ஊரை நீதான்ப்பா காப்பாத்தணும். நான் அவன்கிட்ட 1க்கு 2 வாட்டி சொன்னேன். ஆனா அவன் நான் எவ்வளவு சொல்லியே என் பேச்சு கேட்கவே இல்ல. நான் என் பப்ளுவை பார்த்தே ஆகணும். அக்கா, நான் பப்ளு கிட்ட போயே ஆகணும்க்கா. அந்த மரம் எங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். வாய மூடு. பைத்தியக்காரத்தனமா பேசாத. இனி நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அவனை மறந்துடு. இல்ல இல்ல, என் பையனை என்னால மறக்க முடியாது. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? என் பப்ளு என்னை இப்ப கூப்பிடுறான். அவன் இங்கதான் இருக்கான்னு தோணுது. நான் அவன்கிட்ட போய் ஆகணும்க்கா. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அழாதப்பா, நீ கவலைப்படாத. என் பப்ளுவை நான் பார்க்கணும்க்கா. ஆனா எல்லாருக்குமே தெரியும், ஊர்மிளா அண்ணி நினைக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம்னு. எல்லாருமே ஊர்மிளா அண்ணியை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா ஊர்மிளா அண்ணி ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. அவங்க சமாதானம் ஆகல. அவங்களுடைய பையனுக்காக அவங்க காட்டுக்கு போனாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காட்டுல இருக்கிற மரத்துக்கிட்ட போறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நாங்க ரொம்பவே கவலைப்பட்டோம். ஏன்னா குழந்தைக்காக அந்த பேய் அந்த அம்மாவையும் கண்டிப்பா கொன்னுடுமோன்னு பயந்தோம். ஏன்னா இது வரைக்கும் அந்த பேயை தேடி போனவங்க யாருமே உயிரோட திரும்பி வந்ததே இல்லை. ஆனா ஊர்மிளா அண்ணி கண்டிப்பா நான் போயே தீர்வேன்னு சொன்னாங்க. பப்ளு, கண்ணா பப்ளு, பப்ளு, கண்ணா. கண்ணா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. அம்மா நான் இருக்கேன்ல. பப்ளு, பப்ளு, அந்த மரம் எதுவா இருக்கும்? எப்படி நான் அதை கண்டுபிடிக்கிறது? பப்ளு, 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 இங்கிருந்து போயிடு. இங்கிருந்து ஓடி போயிடு. இல்லனா உன்னையும் இந்த ஊரையும் அழிச்சிருவேன். எனக்கு இன்னும் நிறைய குழந்தைங்க வேணும். அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு நான் 3 குழந்தைகளையும் பலி கொடுக்க போறேன். அப்படி கொடுத்தா எனக்கு உயிர் வந்துடும். இங்கிருந்து போயிடு. போய் ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லு, இன்னைக்கு மறுபடியும் நான் ஊருக்குள்ள வருவேன். உங்களால முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க. பௌர்ணமிக்கு கொல்லுவாளா? அப்பனா அவ இன்னைக்கு பப்ளுவை கொல்ல மாட்டா. நான் சீக்கிரமே ஏதாவது பண்ணி ஆகணும். ஊர் மக்கள் கிட்ட போய் நான் இதை சொல்லியே ஆகணும்.
பூர்ணி, கடவுளே உனக்கு கோடி கும்பிடுப்பா. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகாம திரும்பி வந்துட்டமா. எனக்கு சந்தோஷமா இருக்குமா. ஆனா அக்கா, என்னால பப்ளுவை கூட்டிட்டு வர முடியலையே. அப்படி இங்க என்னதாக்கா நடந்துச்சு? அந்த பேயோட நோக்கம் என்ன? அது ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு? இது பல வருஷங்களுக்கு முன்னாடி கதை. இந்த ஊர்ல தாராங்கிற பேர்ல ஒரு பொண்ணு இருந்தா. சின்ன வயசுல இருந்தே அவ ஒரு மாதிரியான பொண்ணு. பிறந்த உடனே அவங்க அம்மாவை கொன்னுட்டா. அவ அம்மா ஆன உடனே அவ குழந்தைய கொன்னுட்டா. அவகிட்ட பேயோட நடவடிக்கை இருந்துச்சு. ஒரு ராட்சசி மாதிரி நடந்துக்குவா. கண்ணாலேயே அவ எல்லாரையும் பயமுறுத்துவா. இதனால அவளை ஊர்ல எல்லாரும் டோனின்னு கூப்பிடுவாங்க. அவளுடைய மாமியார் கூட அவளை வீட்டுல சேர்க்காம வெளியில விரட்டி அனுப்பிட்டாங்க. அவ தனியா அந்த காட்டுக்குள்ள மரத்துக்கீழ தான் இருப்பா எப்பவுமே. அவ அங்க மாய மந்திரங்கள் செய்ய ஆரம்பிச்சா. ஊர் மக்கள் அந்த பக்கம் யார் போனாலும் அவங்க இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவளோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாயிட்டே போச்சு. முதல்ல அவங்க மாமியார கொன்னுட்டா. அதுக்கப்புறம் கிராமத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கொண்டு போக ஆரம்பிச்சா. அவளை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. அதுக்கப்புறம் கடவுளை எல்லாரும் வேண்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவளுடைய வேலையை மட்டும் நிறுத்தவே இல்லை. அவ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து ஒரு குழந்தைய எடுத்துட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பலி கொடுத்துருவா. ஒரு நாள் ராத்திரி ஒரு குழந்தைய கொண்டு வந்து ராத்திரி நேரத்துல மந்திரம் பண்ணிட்டு இருந்தா. அந்த பக்கமா ஒரு பயில்வான் பயிற்சியை முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவரோட பேரு பீர் பக்ஷித். அந்த காலத்துல எல்லாரும் நடந்துதான் போயிட்டு இருப்பாங்க. ஏதோ வித்தியாசமான சத்தம் வருதுல்ல தலைவா? பயப்படாம வா, உள்ள போய் பார்க்கலாம். இவ சூன்யக்காரின்னு நினைக்கிறேன். ஏய், குழந்தை மேல இருந்து கையெடு. விடு. ஏய், எங்க இருந்து குழந்தைய கொண்டு வந்த? சொல்லுடி, எங்க இருந்து கொண்டு வந்த? இப்படி கேட்டா சொல்ல மாட்டல? இந்த குழந்தைய நான் கிராமத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன். அங்க இருந்து திருடி கொண்டு வந்தேன். நான் எல்லா குழந்தைகளும் கொல்ல போறேன். எந்த குழந்தையும் விட மாட்டேன். முதல்ல என்ன விடு, இல்லனா நீ ரொம்ப வருத்தப்படுவ. விடு சொல்றல. என்கிட்டயே வா. இந்த பயில்வானிய பயமுறுத்துறியா? உன்ன மாதிரி ஆட்களை தினமும் 100 பேரை பாக்குறோம். வாடி வாடி. விடு. மரியாதை என்ன விட்டு வாடி. விடு. என்ன விட்டு. என்ன விட்டு சொல்றல. விடுங்க. இவளை எரிச்சு கொன்னுருங்க. வேண்டாம். நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க.
நான் உங்களை யாரையும் விட மாட்டேன், யாரையுமே விட்டு வைக்க மாட்டேன். நான் செத்தாலும் யாரையும் விட மாட்டேன், எல்லாரையும் பழி வாங்குவேன். நான் நிச்சயமா திரும்பி வருவேன். அட நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. அட, என்ன காரியம் பண்ணிட்டீங்கப்பா? செத்ததுக்கு அப்புறம் அவ பழிவாங்க ஆரம்பிச்சா. அப்பதான் அவ பேய மாறிட்டா. கால் பின்பக்கமா திரும்பி இருக்கிற ஒரு பயங்கரமான பேய். நிறைய குழந்தைங்க மறுபடியும் காணாம போயிட்டாங்க. அவ என்ன சொல்லுவானா, பாலை எடுத்துக்கங்க, குழந்தைய கொடுங்கன்னு சொல்லுவா. அவளுடைய அட்டூழியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. மக்கள் எல்லாரும் பண்டிதர்கிட்ட உதவி கேட்க போனாங்க. பண்டிதர்கிட்ட அவங்க முறையிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் சொல்றதெல்லாம் கேட்டு பண்டிதர் ஒரு முடிவு எடுத்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பேய கண்டிப்பா கட்டுப்படுத்துறேன்னாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் மறந்து கூட இந்த சிகப்பு கைத்தை அவுத்துறக்கூடாது. அப்புறம் யாரும் இந்த வார்த்தையை முன்கூட்டியே சொல்லக்கூடாது. பால் எடுத்துக்கங்க, குழந்தைய கொடுங்க, இல்லைன்னா இவ மறுபடியும் வந்துருவா. அக்கா, அப்ப மறுபடியும் நம்ம அந்த பண்டிதர்கிட்ட போலாமா? சரி, ஆனா பண்டிதர் ஹனுமார் கோயிலுக்கு பாத யாத்திரை போயிருக்காரு. அவரு நாளைக்கே வந்துருவாரா? அண்ணி கதைய அவங்க கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஊர்மிளா அண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, அவங்களுடைய குழந்தைய அந்த பேய் விடாதோன்னு தோணுச்சு. பண்டிதரும் ஊர்ல இல்லாததுனால ஊர் மக்கள் எல்லாம் அவங்க குழந்தைங்களை நினைச்சு ரொம்பவே பயந்தாங்க. இந்த ராத்திரியை எப்படி கடக்கிறது? எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே நடந்துச்சு. ராத்திரி தொடங்கின உடனேயே அவ திரும்பவும் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டா. பாலை வாங்கிக்கங்க, குழந்தைய கொடுத்துருங்க. 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 பாலை வாங்கிக்கங்க. பால் ஒண்ணும் எங்களுக்கு வேண்டாம். எங்க வீட்டுல குழந்தையே இல்ல. என்கிட்டயே போய் சொல்றியா? 20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட என்னால குழந்தையுடைய வாசனையை கண்டுபிடிக்க முடியும். இல்ல, வேண்டாம். என் குழந்தைய எதுவும் பண்ணாத. அம்மா அம்மா பயமா இருக்கு, என்ன விட்டுடு. அம்மா 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 என்ன வந்து காப்பாத்துமா. ரவி, ரவி, என் புள்ள, என் புள்ளைய விட்டுடு. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, காப்பாத்துங்கம்மா, யாராவது காப்பாத்துங்க. இருக்கீங்களா? காப்பாத்துங்க.
ஏன் அழுவுறீங்க? அந்த பேய் அது என் குழந்தைய எடுத்துட்டு போயிடுச்சு. என் புள்ள. இந்த ஊர் மக்கள் தான் யாரோ சிவப்பு கவுரை அவுத்து விட்டுருக்கீங்க. அதனால தான் அது மறுபடியும் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு இன்னும் சக்திகள் நிறைய சேர்ந்துருக்கு. நான் 2-3 நாள் ஊர்ல இல்லைன்னொன்னே எப்படி பண்ணிட்டீங்களே? பண்டிதரே, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த தப்ப பண்ணது வேற யாரும் இல்ல, என்னோட பையன்தான். ஆனா உங்களால மட்டும்தான் என் பையனை காப்பாத்த முடியும். அது என் பையனை என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. பண்டிதரையா, அந்த மரத்துக்கிட்ட நான் போனேன். அப்ப அந்த பேய் என்கிட்ட சொல்லுச்சு, பௌர்ணமி ராத்திரிக்குள்ள 3 குழந்தை அவளுக்கு வேணுமா. அவ எல்லாரையும் கொன்னு அவ மறுபடியும் உயிர் பெற்றுடுவாளாம். ஏதாவது பண்ணுங்க பண்டிதரே, பிள்ளைங்களை காப்பாத்துங்க. நேத்து ராத்திரி என் பையனையும் கொண்டு போயிட்டா. ஓ, அப்படின்னா அவகிட்ட 2 குழந்தைங்க இருக்கா? 3வது குழந்தைக்காக அவ கண்டிப்பா வருவா. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். பௌர்ணமிக்கு முன்னாடி அவளை எப்படியாவது அடக்கணும். புரியுதா? இப்ப நீங்க போங்க. ராத்திரி ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு சொல்றேன். பண்டிதருக்கும் முதல்ல ஒன்றும் புரியல, அந்த பேய் அவர் எப்படி பிடிச்சி அடக்க போறாருன்னு. ஏன்னா அவ இந்த தடவை இன்னும் அதிக சக்திகளோட வந்திருக்கா. ஊர் மக்கள்கிட்ட இருந்து அவர் ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த குழந்தையை தேடி கண்டிப்பா அவ வருவான்னு அவர் நினைச்சாரு. ஆனா ஊர் மக்கள் குழந்தையை கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. ஆனா பண்டிதரோ இந்த சூழ்நிலையை எப்படியாவது மாத்தணும்னு நினைச்சாரு. திரும்பவும் ராத்திரி வந்துச்சு. எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப பண்டிதர் சுமன் அண்ணி கிட்ட அவங்க குழந்தையை கேட்டாரு. ஆனா சுமன் அண்ணி அதை மறுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தன்னுடைய தங்கச்சிக்காக அதை கொடுத்தாங்க. அப்போ பண்டிதர் அவருடைய மந்திர கயிறை ஊர் மக்களுடைய எல்லாருடைய வீட்டு கதவுகள்லையும் கட்டி வச்சாரு. அப்பதான் அது யார் வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது. சுமனனி வீட்டுக்கு மட்டும்தான் வர முடியும். அங்க பண்டிதர் முழு ஏற்பாடுகளோட தயாரா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. பாலை வாங்கிக்கங்க, குழந்தைய கொடுத்துருங்க. பாலை வாங்கிக்கங்க, குழந்தைய கொடுத்துருங்க. பாலை வாங்கிக்கங்க, குழந்தைய கொடுத்துருங்க. கடவுளே, எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. கடவுள் மேல நம்பிக்கை வை. உங்க குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகாது. இன்னைக்கு மட்டும் அது இந்த ஊருக்கு வரட்டும், அது போதும். பண்டிதரையா, பண்டிதரே, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யாரையுமே விட மாட்டேன், யாரையுமே விட மாட்டேன். என் குழந்தை!
பண்டிதரே, பண்டிதரே நிறுத்துங்க, நிறுத்துங்க. இல்லைன்னா அவ எல்லாரையும் கொண்டுடுவா. நிறுத்துங்க, நிறுத்துங்க. அக்கா, 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 பாத்துக்கா. என் குழந்தை, என் குழந்தை. பண்டிதரே, என் குழந்தைய காப்பாத்துங்க. தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துங்க. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நான் தான் முதல்லயே உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணேன்ல. நீங்க பண்ண தப்பாலதான் இப்ப அது குழந்தைய கொண்டு போயிடுச்சு. பண்டிதரையா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இப்ப உங்களால மட்டும்தான் எங்க குழந்தைங்களை காப்பாத்த முடியும். நாளைக்கு தான் பௌர்ணமி ராத்திரி. 3 குழந்தைய அவ கண்டிப்பா நாளைக்கு ராத்திரி கொன்னுடுவா. ஏதாவது பண்ணுங்க பண்டிதரே, எங்க குழந்தைங்களை காப்பாத்துங்க. எல்லா குழந்தையும் அவ கொன்னுடுவா. சரி, நாளைக்கு ராத்திரி நாம எல்லாரும் அந்த மரத்துக்கிட்ட போகலாம். நாளைக்கு இரவு நாம எல்லாரும் ஒரு விசேஷ பூஜையால அதை தடுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துப்பாரு. அந்த பேயை பிடிக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான். அது ரொம்ப பயங்கரமானது. ஊர் மக்கள் எல்லாரும் ஊரை விட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரே நாள்லயே ஊர் மக்கள் எல்லாரும் பசங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப ஊர்ல 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஒன்னு சோனாவோடது, அப்புறம் இன்னொரு குழந்தைய கொண்டு போன அந்த அம்மாவோடது. இன்னைக்கு பலி கொடுக்க போற நாள். பண்டிதர் அந்த மரத்துக்கிட்ட போக முடிவெடுத்தாரு. இல்ல, யாரும் இப்ப அந்த குழந்தைங்க கிட்ட போக கூடாது. நான் பண்ற இந்த பூஜை முடியிற வரைக்கும் யாரும் இந்த வட்டத்தை விட்டு வெளியில போக கூடாது. அந்த பேய்ங்க அசல் ரூபத்துல இங்க வர முடியாது. இன்னைக்கு அதான் நானான்னு பாக்குறேன். ஒண்ணு அது இருக்கணும், இல்லன்னா இங்க பாரு மம்தா, பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. ஒழுங்கா வீட்டுக்கு போயிடலாம். இங்க பாரு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. அந்த பேயி இந்த பண்டிதரையும் கொன்னுட்டா. இப்ப நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது? நம்ம போய் கடவுளை பிரார்த்திக்கலாம். வா. இல்ல, நீங்க போகிறதா இருந்தா போங்க. நான் என் குழந்தை இல்லாம எங்கேயும் வர மாட்டேன். பாத்தியா மம்தா, அது வந்துருச்சு. இப்ப நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. வாங்க ஓடிடலாம். இங்க பாரு, இது உன்னோட முடிவுதான். நான் ஒண்ணு சாவ நினைக்கல. நான் போறேன். நான் சாக மாட்டேன். நான் சாக மாட்டேன். யாருமே தப்பிக்க முடியாது. நீங்க எல்லாரும் சாக போறீங்க. அக்கா, நமக்கு எல்லாமே நம்ம குழந்தைங்க தான். நம்ம குழந்தைங்க இல்லைன்னா நம்மளும் இல்ல. இன்னைக்கு நம்ம எப்படியாவது நம்ம குழந்தைங்கள காப்பாத்தியே ஆகணும். புரிஞ்சுதாக்கா? என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம குழந்தைங்கள நம்ம காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பா. சரிக்கா. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது?
இங்க பாருமா, நான் சொல்றத கவனமா கேளு. அதை நாம் அழிக்கணும்னா உன்னோட உதவி கண்டிப்பா தேவை. நான் இப்ப முக்கியமான ஒரு பூஜை பண்ண போறேன். அந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு கொடுக்குற அபிமந்திரியை வச்சுக்கிட்டு நீ அதோட முடியை வெட்டணும். அதுக்கப்புறம் அந்த முடியை அக்னி குண்டத்தில் போடணும். அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்களை காப்பாத்திடலாம். இங்க பாருமா, கவனமா இருக்கணும். இந்த வேலை ஒன்றும் அவ்வளவு சுலபமானது இல்லை. பப்ளு, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே அந்த ஊரை விட்டே போயிட்டோம். இப்போ நாங்கள் வேற ஊருக்குள்ளே வந்துட்டோம். சுமன் அண்ணியும் அந்த ஊரை விட்டுட்டு இப்போ அவங்க தங்கச்சி கூட வேற ஒரு ஊரில் தான் தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போகிறதையே மக்கள் நிறுத்திட்டாங்க. இப்போ அந்த ஊரை ஒரு பாழடைஞ்ச ஊராகவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ஊர் இப்போ முழுமையாக அழிஞ்சே போயிடுச்சு. எந்த வீடுகளும் இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஆவி இன்னும் அங்கே தான் இருக்குன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதில்ல, ஆனால் அதோடைய அந்த சிரிப்பு, அதோடைய சத்தம், அதெல்லாம் மக்கள் கேட்டிருக்காங்க. அதுவும் பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு. பேய், இந்த மாதிரி கதைகளை எல்லாம் நம்ம சின்ன வயசுல நிறைய கேட்டிருப்போம். மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு பயங்கரமான ஆவி, அதோட கால் திரும்பி இருக்கும், அதோட சக்தி அதோட முடியில இருக்கும், குழந்தைங்களை கொண்டு போயிடும், குழந்தைங்களை கொன்னு பலி கொடுக்கும். அதுக்கப்புறம் மக்களோட நம்பிக்கை என்னன்னா, கர்ப்பமா இருக்கிற பெண் குழந்தைய பெத்தெடுக்கிற சமயத்துல இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு பண்ற திதிய சரியான முறையில பண்ணணும், இல்லைன்னா அது ஒரு பேயா மாறிடும். இந்த விஷயத்த நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க நம்பணுங்கிறதுக்காக இல்ல. நம்ம நாட்டுல ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. இந்த மாதிரி ரூமரை நம்பி எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு பொண்ணை மரத்துல கட்டி உயிரோட எரிச்சிருக்காங்க. அவ இறந்து போயிட்டா. மூட நம்பிக்கைய நம்பாதீங்க. பெண்களை மதிக்கணும், அவங்கள காப்பாத்தணும். சேஃபா இருங்க.